வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஹாண்டட் ஸ்டோரிஸ், மிஸ்டி ஸ்டோரிஸ் அண்ட் நிறைய சீக்ரெட் ஸ்டோரிஸ் கூட இந்த சேனலில் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஒரு ஊரில் கிஷோர்னு ஒரு பையன் இருக்கான். அவன் நல்லா படித்த வெல் செட்டில்டு மேன். ஸோ அவன் ஒரு நாள் தனியாக அவங்க மேரேஜ் ஆகி அவங்களுடைய ஒய்ஃப் அண்டு சில்ட்ரன்ஸோட தனியாக ஒரு பிளேஸில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிளேஸில் அவங்க இருக்கும்போது ஒரு நாள் கிஷோர் அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப் அண்ட் அவங்களுடைய குழந்தைங்க 3 பேருமே ஒரே வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போது கிஷோரோடைய ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான சண்டை வருது. அப்போது ஒய்ஃப் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இனிமேல் நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிஷோரை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ கிஷோர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப தனியாக இருக்கார். அவருக்கு தனியாக இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பிகாஸ் அவர் நிறைய குடிப்பார் அண்ட் நிறையா அவருக்கு கெட்ட பழக்கங்கள் நிறையவே இருக்குது. அதனால் கிஷோர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நாள் வீட்டில் தனியாக இருக்கும் போது அவரோட வீட்டில் கரண்ட்டே சுத்தமாக இல்லை. ஸோ கிஷோருக்கு இதெல்லாம் ரொம்ப பழக்க விஷயம் தானே. ஸோ கிஷோர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வீட்டில் தனியாக இருக்கும்போது அதே மாதிரி ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. ட்ரிங்க் பண்ணியிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, லைட் அண்ட் ஃபேன் அண்ட் கரண்ட் ஃபுல்லாகவே எல்லாம் ஒன்று தான். ஸோ எல்லாமே ஆஃப் ஆகிருக்கு. அண்ட் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரொம்பவே அவர் குடிச்சிருக்காரு. வழக்கத்தை விட அன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே குடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அன்னைக்கு ரொம்ப அதிகமாக குடித்ததுனால அவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமாக தெரியல. ஸோ டக்குன்னு லைட் ஃபேன்லாம் ஆஃப் ஆகும்போது அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, எப்பயும் போல தான் நடக்கிறது தான். தூங்குறதுக்கு போனப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவரோட கண்ணு முன்னாடி ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு உருவம் வந்திருக்கு. ரொம்ப கை கால் வெட்டப்பட்ட அண்ட் ரொம்ப 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 கொடூரமான கொடூரம் அப்படிங்கிறதோட எக்ஸ்ட்ரீமுக்கே சொல்லலாம். அந்த அளவுக்கு கொடூரமான உருவம் அவரோட கண்ணுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தென்பட்டு, அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமும் அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். பேசிக்காகவே கிஷோருக்கு பேய்னா சுத்தமாக பயம் இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மாடியில் தான் அவர் ரூம் இருக்குது. ஸோ அங்கே தூங்குறதுக்காக அவர் மேலே போயிருக்கார். மேலே போகிறப்ப என்ன இருக்குது அப்படின்னா, யாரோ கதவை தட்ட சத்தம் கேட்டிருக்கு. கதவை தட்ட சத்தம் கேட்டு கிஷோர் கீழே போய் திறக்கிறதுக்கு போயிருக்காரு. ஆனால் கீழே போன அவருக்கு ஒரு ஷாக் இருக்கு. என்ன தெரியுமா? அதுதான் கதவு திறந்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டு யாருமே இல்லை. சரி, யாருமே இல்லாத கதவை நாம ஏன் திறந்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு மேலே போயிட்டேன். மேலே போன அவருக்கு அந்த கொடூரமான முகம் மறுபடியும் கிஷோரோட கண்ணுக்கு தென்பட்டது. கிஷோருக்கு கண்டிப்பாக ஹார்ட் பீட்டே இருந்திருக்காரு. நம்மளே பார்த்துருந்தா என்ன பண்ணியிருப்போம், பயந்துருப்போம்ல. அந்த மாதிரி தான் கிஷோருக்கும். என்னதான் குடிச்சிருந்தாலும் திரும்பவும் பார்த்த முகத்தே பார்க்குறோமேனு கிஷோருக்கு ரொம்ப ரொம்ப பயம் வந்தது. ரொம்பவே பயந்துட்டு கிச்சன் ரூம்குள்ளே போய் தண்ணி குடிக்கிறதுக்கு போயிருக்காரு. தண்ணி குடிக்க போன அவருடைய கழுத்தை யாரும் ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிருக்கிறாங்க. அந்த கைகளை அவர் பார்த்துட்டு பயந்த ஒரு செகண்ட் இருக்கே, அது அன்எக்ஸ்பிளைனபிளோட உச்சக்கட்டம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பிடிச்ச கைகள் ஒரு பெண்ணோட கை. அந்த கை எவ்வளோ கொடூரமாக இருந்தது அப்படின்னா, துண்டிக்கப்பட்டிருந்து கைகளிலுடைய கைகளில் விரல்கள் இல்லாமல் அவரோட கழுத்தை பிடிச்சிருக்கு. அந்த கையில் ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறதுனா, எரிஞ்சு போன ஒரு தோள்கள், அதாவது சிதைக்கப்பட்ட தோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தோள்களுடைய ஒரு பெண்ணோட கை தான் அவருடைய கழுத்தை பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அவருக்கு அதை பார்த்த உடனே ஹார்ட் பீட் தூக்கி போடுறது இல்லாமல் மயக்கமே வந்துருச்சு. தண்ணியும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி அவர் கிச்சன் ரூமை விட்டு வெளியில் போயிட்டார். அதாவது கிச்சன் ரூமை விட்டு வெளியில் அவருடைய ரூம் மேலே தான் இருந்திருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிச்சனை விட்டு வெளியில் சரசரன்னு வெளியில் வந்துட்டு அவரோட ரூமுக்கு போயிருக்கார். அவரோட ரூமுக்கு போய் கதவை சாத்தும் போது, கதவை சாத்திட்டு அவர் இப்படி கதவை சாத்துறாருன்னா, கதவை சாத்திட்டு இப்படி திரும்புகிறாரு. இப்படி திரும்பும்போது அந்த பக்கம் கண்ணாடி இருந்திருக்கு. அந்த கண்ணாடியில் அவர் பார்க்கும்போது அவருக்கு பின்னாடி ஒரு உருவம், ஒரு பெண்ணோட உருவம், ஒரு 20-25 வயசு மதிப்புக்குரிய ஒரு பெண்ணோட உருவம் அவர் பார்த்து, என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குது. உங்களை அப்படின்னு கேட்டார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, கிஷோர் இதுக்கு முன்னாடி ஒரு அழகான கிராமத்தில் ஒரு அழகான பெண்ணை காதலிச்சிருந்திருக்கான். அந்த பொண்ணோட பேர் இனியா. அந்த பொண்ணும்
அந்த பொண்ணுக்கும் அப்போ ஒரு 20 வயசு, இந்த பையனுக்கும் அப்போ 20 வயசு. ஸோ 2 பேருக்கும் கண்டவுடன் காதல் வந்துருக்கு. ஸோ 2 பேரும் ரொம்ப ரொம்ப விரும்பி காதலிச்சிருந்துருக்காங்க. அப்போ காதலிக்கும் போது என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உன்னை விட்டு நான் போக மாட்டேன், என்னை விட்டு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமாக நம்ம தமிழ் மூவிஸில் பார்க்குற மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இனியால கிஷோருக்கு ரொம்ப 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 வெறுக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு படிச்சு திமிரு அப்படிங்கிறது கூட சொல்லலாம் காரணமா. ஸோ ஒரு நாள் இனியாவை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சு, இனி எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா இனியாளுக்கு அவனை வெறுக்கிறதுக்கு மனசே இல்லை. அதனால என்ன பண்ணியிருக்கான் கிஷோர், வேற ஒரு பொண்ணை நல்லா படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்திருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்ச இனியால் மனசு ரொம்பவே வருத்தப்பட்டு போயிருந்திருக்கான். ஆனாலும் கிஷோர் மேல அவனுக்கு அதிக பிரியம் இருந்திருக்குது. ஆனாலும் கிஷோருக்கு நாம் நல்லா படித்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கோம், அகம்பாவும் ஒரு பக்கம் இருந்திருக்கு. ஸோ இனியாலோட காதலை புரிஞ்சுக்காத கிஷோர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு நாள் அவளை தனியாக ஒரு காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஒரு காடு அப்படின்னா நார்மலாக நம்ம சிட்டி சைட்லேயோ இல்லை வில்லேஜ் சைட்லேயோ இருக்க காடு இல்லை, ரொம்ப 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 அடர்த்தியான ஆழமான ஒரு காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு கிஷோர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இனியாள்கிட்டே எடுத்து சொல்கிறான், எனக்கு ஒன்றும் பிடிக்கல, நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கிஷோர் வந்து இனியாள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் இனியாலால் அதை ஏற்றுக்கவே முடியல. என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிஷோருக்கு புரிய வைக்கிறதுக்கு இனியாலும் ட்ரை பண்ணுறான். இனியாலோட காதலை புரிஞ்சுக்காத அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இனியாள்கிட்ட ஒரு விளையாட்டு விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். சரின்னு சொல்லி இனியாலும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ இனியாலோட கண்ணை கட்டின கிஷோர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இனியால தலையில் சுத்தியலால் அடிச்சிருக்கான். எவ்வளோ கொடூரமான முறையில் இனியால கண்ணை கட்டி சுத்தியில் அடித்ததும் இனியால் ரொம்பவே வீக் ஆகிட்டாங்க. அவங்க தலையிலிருந்தும் அவங்க காதுல இருந்தும் ரத்த வழிய ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க மயக்க நிலையிலையும் கிஷோரை ரொம்ப ரொம்ப நேசிச்சு, என்னை எதுவுமே பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கிஷோரோட காலை பிடிச்சி கெஞ்சிருக்காங்க. ஆனால் கிஷோர் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, அவங்களுடைய 2 கைகளையும் மரத்தில் கட்டி போட்டிருக்கான். மரத்தில் கட்டி போட்டு அவங்களுடைய உடம்பையே 2ஆ வெட்டி இருந்திருக்கான். எவ்வளோ கொடூரமான முறையில் அவன் எவ்வளோ யோசிச்சிருந்தா இப்படி பண்ணியிருந்திருக்கணும். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் இனியால் அவங்கள நேசிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இனியால் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சாக ஆரம்பிக்கும் போது இனியால் அவங்க மனசில், அதாவது கண் முன்ன அவங்கள வந்து கிஷோரை வந்து பார்க்குறாங்க. இனியால் செத்துட்டு இருக்காங்க, கிஷோர் முன்னாடி இருக்காரு. முன்னாடி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாள் நான் உன்னை சும்மா தான் லவ் பண்ணேன், டைம் பாஸ் தான் நீ எனக்கு அப்படின்னு சொல்லும்போது இனியால் அந்த வலியிலையும் துடிதுடிச்சு வேதனைப்பட்டு கிஷோரை உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இறந்துட்டு போயிருந்திருக்காங்க. அப்போதான் இப்போ பேக் டு ஸ்டோரிக்கு வந்தோம்னா, அப்போதான் கிஷோருக்கு ஞாபகம் வருது. அண்ட் கிஷோர் வந்து முன்னாடி அந்த காடு எவ்வளோ வந்து டவுன் டு எர்த், அதாவது ரொம்ப அடர்ந்த காடுன்னு சொன்னேன் இல்லையா, 5 இயர்ஸ்க்கு அப்புறமா அது பயங்கர பெரிய சிட்டியாக இருந்திருக்கு. ஸோ அந்த சிட்டி ஆனதுக்கப்புறம் தான் கிஷோர் அந்த இடத்துல வீடு கட்டி குடி புகுந்து அந்த இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்க ஒய்ஃப் அண்ட் அவங்களுடைய சில்ட்ரன்ஸோட அதே காட்டுக்கு அவர் வந்து வீடு கட்டி வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு ஞாபகம் இல்லை இந்த இடத்துல தான் அந்த பொண்ணை நம்ம கொன்னோம் அப்படின்ட்டு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நடந்தும், இன்வெஸ்டிகேஷன் எவ்வளோதான் தீவிரமாக நடந்தாலும் கிஷோர் தப்பிச்சு அதே இடத்துல யாரை இனியால கொன்ன அதே இடத்துல வீடு கட்டி அதே இடத்துல அவங்க ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன்ஸோட குடி வந்திருக்காரு. குடி வந்த அவருக்கு தெரியல இது அவங்கள கொன்ன இடம் அப்படின்னு. ஸோ ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்த அவரோ 2 வருஷத்துலேயே பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க ஒய்ஃப். அண்ட் அவங்க சில்ட்ரன்ஸும் அவங்க ஒய்ஃப் கூடயே போனதுனால கிஷோர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்தார். இது எல்லாமே அந்த கண்ணாடி முன்னாடி கிஷோர் நிற்கும் போது தான் பின்னாடி அவருக்கு தெரியுது, இப்படிலாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. என்னதான் அந்த நிமிஷம் அவர் ரெக்ரெட் பண்ணாலும் அவர் பண்ணது தப்பு. ஸோ இனியால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிஷோரை தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு அவருடைய கைகளை கட்டி போட்டு அவரோட கைகளை துண்டிச்சு அவரோட கால்களை துண்டிச்சு அவரோட உடம்பையும் 2ஆ துண்டிச்சிருக்காரு. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கிஷோர் ரொம்ப கொடூரமான முறையில்
கஷ்டப்பட்டு கொடுமைப்படுத்தி கொன்னதுனால இனியால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி தானே நீ என்ன கொன்ன அப்படின்னு சொல்லி அவங்களோட காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. கொடூரமான முறையில் கொன்னதுனால இனியாலோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரி போடலாமா இல்லை மிஸ்டீரியஸ் ஸ்டோரி போடலாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் டாடா, பாய் பாய் ஃப்ரம் ஜான்.